ஹலோ! இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த அமர்வில் வெர்சடைல் 74LS83 ஐசியை பயன்படுத்தி ஒரு ஆடர் கம் சப்ட்ராக்டர் சர்க்யூட்டை உருவாக்கும் செயல்முறையை பார்ப்போம். இந்த காம்போனன்ட் எவ்வாறு கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவற்றை தடையின்றி ஒருங்கிணைக்கிறது என்பதையும் டிஜிட்டல் அமைப்புகள் இதன் முக்கிய பங்கு குறித்தும் காண்போம். குறிக்கோள்கள். இந்த பதிவின் முடிவில் உங்களால் இவற்றை செய்ய இயலும். IC74LS83ஐ பயன்படுத்தி 4-bit பைனரி சப்ட்ராக்டர் சர்க்யூட்டை கட்டமைத்து முடிவை சரிபார்ப்பது. நம் சர்க்யூட்டை அசெம்பிளி செய்ய தொடங்கும் முன் தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் கையில் இருப்பதை உறுதி செய்து கொள்வோம். முந்தைய பயிற்சியில் நாம் பயன்படுத்திய அதே கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தலாம். இவை டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், ப்ரோப்ஸுடன் டிஜிட்டல் மல்டிமீட்டர், வயர் ஸ்ட்ரிப்பர் மற்றும் ட்வீசர். இந்த செயல்முறைக்கு தேவையான முக்கிய பொருட்கள் மற்றும் கூறுகள்: IC74LS83 16 பின் 1, IC7486 14 பின் 1, ஹுக்அப் வயர்ஸ் தேவைக்கேற்ப மற்றும் ஐசிஸ்க்கான டேட்டா ஷீட். ஆடர் கம் சப்ட்ராக்டர் என்றால் என்ன என்பதை மீண்டும் பார்ப்போம். பேரலாக இணைக்கப்பட்ட ஃபுல் ஆடரை பயன்படுத்தி ஒரு ஆடர் கம் சப்ட்ராக்டர் பைனரி எண்களை கூட்டல் மற்றும் கழித்தல் செய்கிறது. ஃபுல் ஆடரின் ஒன்றின் சி அவுட் மற்றொன்றின் சி இன் உடன் இணைப்பது கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. கழிக்கப்படும் எண்ணின் 2's காம்ப்ளிமெண்டை எடுத்துக்கொண்டு பைனரி கழித்தல் செயல்படுகிறது. பிட்களை இன்வெர்ட் செய்து ஒன்றை சேர்ப்பதன் மூலம் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டறியப்படுகிறது. ஏயிலிருந்து பிஐ கழிக்க முதலில் பியின் பிட்களை இன்வெர்ட் செய்வோம். பிறகு இன்வெர்ட் செய்யப்பட்ட பிஐ ஏயுடன் சேர்த்து ஒன்றின் கேரி எண்ணை சேர்க்கிறோம். இது ஏ கூட்டல் பி இன் 2's காம்ப்ளிமெண்டை கணக்கிடுகிறது, கழித்தலை அடைகிறது. பைனரி கழித்தல் 4 விதிகளை பின்பற்றுகிறது. 0 கழித்தல் 0 சமம் 0, 0 கழித்தல் 1 சமம் 1 ஒரு பாரோவுடன், 1 கழித்தல் 0 சமம் 1, 1 கழித்தல் 1 சமம் 0. இப்போது பைனரி சப்ட்ராக்ஷனை எடுத்துக்காட்டுடன் விளக்குவோம். பைனரி 0101ஐ 1001 இலிருந்து கழிக்கவும். டெசிமலில் இது 9-5 ஆகும். முதலில் 2 எண்களை மேலே 1001 உடன் அமைக்கவும். அடுத்து கழித்தல் விதிகளை வலமிருந்து இடமாக ஒவ்வொரு பிட்டாக பிட் பை பிட் பயன்படுத்தவும். வலது கடைசியில் உள்ள பிட்கள் 1 கழித்தல் 1 ஆகும். விதி 4 மூலம் இது 0க்கு சமம். அடுத்து பிட்களை 0-0 ஆகவும். விதி 1 மூலம் இது 0க்கு சமம். இடது பிட்கள் 0 கழித்தல் 1, விதி 2 மூலம் இது 1 ஆகும். முடிவு பைனரி 100 ஆகும். இது டெசிமலில் 4 என சரிபார்க்கப்படுகிறது. 9 கழித்தல் 5 என்பது 4 என்பது சரிதான். IC7483 மற்றும் IC7486ஐ பயன்படுத்தி 4-bit பைனரி சப்ட்ராக்டர் சர்க்யூட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை செயல்முறைக்கு இப்போது செல்வோம். இதற்கு 4-bit பைனரி ஆடருக்கு பயன்படுத்திய அதே சர்க்யூட்டை அதே இன்புட் உள்ளமைவுகளுடன் பயன்படுத்துகிறோம். அதை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். 7483 மற்றும் 7486 ஐசிகளை மவுண்ட் செய்த பிறகு ஒவ்வொரு ஐசியின் 5வது பின் மற்றும் 14வது பின்கள் மின் சப்ளையுடன், பின் எண் 12 மற்றும் 7வது பின்கள் கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சர்க்யூட் டயக்ராமில் கொடுக்கப்பட்டுள்ளபடி இன்புட்கள் மற்றும் இன்டர்கனெக்ஷன்களை இணைக்கவும். ட்ரெய்னர் கிட்டில் உள்ள எல்இடிகள், இண்டிகேட்டர்ஸ்களுடன் அவுட்புட்களை இணைக்கவும். 5V டிசி சப்ளையை ஆன் செய்யவும். அடுத்த ஸ்டெப் மிகவும் முக்கியமானது. மோட் செலக்டர் ஸ்விட்ச் 5V டிசி நிலைக்கு மாற்றவும். லாஜிக் 1. இது IC74LS83ஐ ஒரு சப்ட்ராக்டர் சர்க்யூட் ஆக்குகிறது மற்றும் வெவ்வேறு லாஜிக் லெவல்களுக்கு S1 முதல் S8 வரையான ஸ்விட்ச்களை 5V பொசிஷன் அல்லது 0V GND பொசிஷனில் வைத்து இயக்கவும். நாம் இப்போது ஒரு உதாரணம் மூலம் சர்க்யூட்டை சரிபார்க்க முடியும். கழித்தலை செய்வதற்கு முன் செலக்ஷன் மோட் இன்புட் ஹை நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது 2 4-bit எண்களை எடுத்துக் கொள்ளவும், அதாவது 9 மற்றும் 3. இன்புட் ஏக்கான பிட் பொசிஷன்களை அசைன் செய்யவும். A3 1, A2 0, A1 0, A0 1. இன்புட் பிக்கான பிட் பொசிஷன்களை அசைன் செய்வோம். B3 0, B2 0, B1 1,
B01. கழித்தலை செய்த பிறகு பெறப்பட்ட முடிவு 6, அதாவது 10110 ஆக ஒரு கேரியாக இருக்கும். LED நிலையை கவனிப்பதன் மூலம் முடிவை சரிபார்க்கவும். நன்கு புரிந்து கொள்ள பைனரி சப்ட்ராக்ஷன் உதாரணத்தை இப்போது நாம் பார்க்கலாம். நம்மிடம் 2 4-பிட் பைனரி இன்புட்கள் உள்ளன. இன்புட் 1 மதிப்பை மினுவெண்ட் ஆகவும் மற்றும் இன்புட் 2 மதிப்பை கொண்ட சப்ட்ராஹெண்ட் ஆகவும் உள்ளது. நம்மிடம் கண்ட்ரோல் இன்புட்டும் உள்ளது. 7483 ICயை சப்ட்ராக்ஷன் மோடுக்கு மாற்ற இதை 1 என்று அமைத்துள்ளோம். கண்ட்ரோலை 1ஆக அமைப்பதால் கேரி இன் இன்புட் அல்லது C0 1ஆக மாறும். இது பிரத்யேக OR கேட்கள் 1's இன்புட் 2 சப்ட்ராஹெண்ட் ICயின் B இன்புட்களுக்கு உருவாக்குகிறது. ஏனெனில் XOR கேட் கட்டுப்படுத்தப்பட்ட இன்வெர்ட்டராக செயல்படுகிறது. இன்புட் 2இன் அனைத்து பிட்களையும் 1's காம்ப்ளிமெண்ட் புரட்டுகிறது. 1ஐ 0 ஆகவும் 0ஐ 1 ஆகவும். இங்கே 1001 என்பது காம்ப்ளிமெண்ட் செய்யப்படும்போது 0110 ஆக மாறும். மேலும் C0 என்பது 1 ஆக இருப்பதால் இன்புட் 2இன் 1's காம்ப்ளிமெண்ட்டுடன் 1ஐ சேர்த்தால் நமக்கு 2's காம்ப்ளிமெண்ட்டை தரும். அது 011 ஆக மாறும். இப்போது சப்ட்ராஹெண்டின் 2's காம்ப்ளிமெண்ட் மினுவெண்ட் உடன் கூட்டப்பட்டு 0001 ஆக 1 கேரி ஆகிறது. இந்த நிகழ்வில் மினுவெண்ட் greater than சப்ட்ராஹெண்ட். எனவே கேரி நிராகரிக்கப்படுகிறது. எனவே முடிவு 0001 ஆகும். மினுவெண்ட் சப்ட்ராஹெண்டுடன் கிரேட்டராக என்பதால் கூட்டலின் போது உருவாக்கப்பட்ட கேரி பிட் நிராகரிக்கப்படும். இறுதி வேறுபாடு அவுட்புட் நமக்கு 0001 என்ற முடிவை அளிக்கிறது. கழித்தல் முடிவு அவுட்புட் 0001 அல்லது பைனரி Q3, Q2, Q1, Q0 0001. இப்போது நீங்கள் பைனரி எண் 0001 இல் 10 கழித்தல் 9 1 ஐ பெறலாம். மற்றொரு உதாரணம் இதில் 2 4-பிட் பைனரி இன்புட்கள் 1001 மதிப்புடன் மினுவெண்ட் ஆக இன்புட் 1 மற்றும் 1010 மதிப்புடன் சப்ட்ராஹெண்ட் ஆக இன்புட் 2 உள்ளது. இதன் பிறகு மினுவெண்ட் இஸ் லெசர் தென் சப்ட்ராஹெண்ட். முதலில் நீங்கள் சப்ட்ராஹெண்ட் 2இன் காம்ப்ளிமெண்ட்டை செய்ய வேண்டும். பிறகு 2இன் காம்ப்ளிமெண்ட் முடிவை மினுவெண்ட் உடன் சேர்க்கவும். இந்த நிகழ்வில் மினுவெண்ட் லெசர் தென் சப்ட்ராஹெண்ட். எனவே கேரி 0 மைனஸ் குறியாக குறிப்பிடப்படுகிறது. நாம் 2's காம்ப்ளிமெண்ட் 1111 இல் அவுட்புட்டை பெறலாம். எனவே முடிவை ஒப்பிடு சரிபார்ப்பதற்காக அவுட்புட்டை 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாற்றியுள்ளோம். எனவே முடிவு 0001, அதாவது -1. எனவே நீங்கள் 9 கழித்தல் 10 -1 ஐ பெறலாம். ஏனெனில் அவுட்புட் 2's காம்ப்ளிமெண்ட் 1111 என காட்டுகிறது. இதையே பயன்படுத்தி அவுட்புட்டின் LED நிலையை கவனிக்கவும். இப்போது இந்த அமர்வின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டவை: ஆடர் கம் சப்ட்ராக்டர் 74LS83 ஐ பயன்படுத்தி 4-பிட் பைனரி சப்ட்ராக்டரை சர்க்கியூட்டில் உருவாக்குவதல் மற்றும் முடிவை சரிபார்த்தல். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.